வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன எப்போ அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, என்ன யார் அட்டாக் பண்ணாலும் திருப்பி யாரும் வர மாட்டாங்க காப்பாத்துறதுக்கு அந்த வீட்டுல. எந்த பயனும் இல்லை. எப்பவுமே பெண்களை இல்லை குழந்தைங்க கூட நான் வாப்போ சொல்லவே மாட்டேன். என்னைக்குமே குழந்தைங்க கூட நான் மதிக்க வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன். ரஜின் வியனாவை காலி பண்ணுறேன், சுபிக்ஷாவை காலி பண்ணுறேன், இதையெல்லாம் பேசுறவர் தான் சொல்றார். குழந்தைங்க கூட நான் மதிக்க வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் டே எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? இந்த கை ஃபுல்லா பிளட் கிளாட், இங்க ஃபுல்லா பிளட் கிளாட், இந்த இடத்துல பிளட் கிளாட், எனக்கு இங்க வந்து பிளட் கிளாட். ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இந்த உடம்பால தாங்க முடியாது. ஏதோ ஒதுங்கு போன கை கால்களை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க, அதை ஒன்னா சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓ நல்லா இருக்கு இந்த பேர்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும், கேம்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. காய்ஸ், அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. நம்ம பிக் பாஸை விட்டாலும் பிக் பாஸ் நம்மளை விடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசன்ட் டைம்ல சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகுது. ஏன்னா அவங்க பேசுற விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கா இல்லையா? அதுலயும் குறிப்பா நம்ம சாண்ட்ரா அவர்கள் பேசின பேச்சு இருக்கு பாருங்க, அதெல்லாம் கண்டிப்பா எடுத்து பேசியே ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன். பார்த்துருவோமா? ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது, கறி போட்டுடலாம். எந்த சீசன்லயும் ஆடாத ஆட்டத்தை இந்த சீசன்ல சாண்ட்ரா அண்ட் பிரஜன் ரெண்டு பேரும் கப்புலா போய் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டாங்களா இல்லையா? அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபேன்ஸ் மீட், எனக்கு எதுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி வற்புறுத்தி கூட்டு போய் பாராட்டு விழா வச்சாங்க. அந்த பாராட்டு விழால அவங்க பேசின அந்த பேச்சு இருக்கு பாருங்க. அமருதீன் அவர் ஒர்க் அவுட் பண்றது பார்த்தாலே ஒரு அடி போதும் நம்ம விழுந்து சாவறதுக்கு. டிடிஎஃபோட செகண்ட் டாஸ்க் நான் வந்து வின் பண்றேன், அந்த பால் டாஸ்க். அதுல வந்து பாருக்கும் கமருதீனுக்கும் ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடக்குது. வந்துடுச்சான்னு எனக்கு தெரியல. அப்பாலஜிலாம் உன்கிட்டலாம் கேட்கவே முடியாது. அக்ரெசிவான ஒரு அமருதீனை நான் அங்க பார்த்தேன். பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. எந்த டைமும் அடி விடும் நமக்கு. தம்பி கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கடைசி பாயிண்ட். எனக்கு அமருதீன் காலையில எழுந்து ஒரு 2-3 hours வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டீல் பக்கெட் இருக்கும், அந்த பக்கெட் எடுத்து கையில வச்சுட்டு அவர் ஒர்க் அவுட் பண்றது பார்த்தாலே ஒரு அடி போதும் நம்ம விழுந்து சாவறதுக்கு. என்னமோ கமருதீன் ஒர்க் அவுட் பண்றதே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிச்சு நவுத்துறதுக்கு தான். எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டா நம்மளுக்கு டைட்டில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே டெய்லியும் காலைல எழுந்து அந்த மனுஷன் ஒர்க் அவுட் பண்றான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு அடி போதும் நம்ம விழுந்து சாவறதுக்கு. சரி ரைட்டு தான், அந்த மனுஷன் ஆக்ரோஷத்தில் பிடிச்சி தட்டி விட்டாப்புல, உங்களை பிடிச்சி எத்தி விட்டாப்புல, எல்லாம் ஓகே தான். நாங்கள் தான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் செஞ்சோம். ஆனால் ஏன்டா அப்படி கேட்டோன்னு எங்களையே ஃபீல் பண்ண வச்சிருவீங்க போலயே. என்னமோ அந்த மனுஷன் பிக் பாஸ் விளையாடுறதுக்காக வரல, WWE விளையாடுறதுக்காக வந்தாருன்ற லெவலுக்கு பேசுறாங்க. ஸ்டீல் பக்கெட் இருக்கும், அந்த பக்கெட் எடுத்து கையில வச்சுட்டு அவர் ஒர்க் அவுட் பண்றது பார்த்தாலே ஒரு அடி போதும் நம்ம விழுந்து சாவறதுக்கு. அளவுக்கு தெரியும் நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, இந்த ஆள் இவ்வளவு வீக்கான்னு தெரியலையே. ஒரு அடி போதுமா விழுந்து சாகிறதுக்கு? இதுக்கு முன்னாடி வரைக்கும் கமருதீனுக்கு ரெட் கார்டு மட்டும் தான் கொடுத்தாங்க. இவங்க பேசுற பேச்சை பார்த்தா அந்த மனுஷனுக்கு கொலகாரன்ற பட்டத்தை சேர்த்து கொடுத்துருவாங்க போலயே. கார் டாஸ்க் வரும்போது என்னால வந்து ஈஸியா ஒரு 20 hours சூப்பரா உட்கார முடியும் அப்படின்ற பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் ஓடி போய் ஏறினேன். ஆக்சுவலி நான் ஃப்ரெண்டில் ஏறி இருந்திருக்கணும். அன்னைக்கு நான் வந்து ஒரு சாக்ஸ் போட்டிருந்ததுனால வழுக்கிடுச்சு. எனக்கு நான் ஓடும்போது வழுக்கிடுச்சு. நான் ஓடி போய் பின்னாடி தான் எனக்கு இடம் கிடைச்சது. உள்ள போய் ஏறி நான் உட்காந்து திரும்பி இப்ப பாக்குற பாரு கமருதீன் அப்படின்னு திரும்பிடணும். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. 70 கேமரா வச்சு கேப்சர் பண்ற இந்த ஷோலயே இந்த அளவுக்கு உருட்ட முடியுதுன்னா கேமராவே இல்லனா அப்ப நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எல்லாத்தையும் பேசுறது கூட பிரச்சனை இல்லைங்க, கடுப்புல அப்படின்ற சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாங்க பாருங்க, அதை கேட்டாதான் டார்ச்சரா இருக்கு. அதாவது மேடம் என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்குன்னு பார்த்து தெரியாம சாக்ஸை போட்டேங்க, அதனால வலிக்கி விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சாக்ஸை எதுக்கு மேல போட்டுருக்காங்க? செருப்புக்கு மேல தான் போட்டுருக்காங்க. அப்படி பார்த்தா கூட அது எங்கேயும் வழுக்கின மாதிரி நமக்கு தெரியல. அதை மீறி வழுக்குச்சுனே வச்சுப்போமே. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சீட்ல ஏறலான்னு தான் போனேன், ஆனா ஃப்ரண்ட் சீட் ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் பேக் சீட்டுக்கே போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. மேடம் ஃப்ரண்ட் சீட்டுக்கு ட்ரை பண்ண அந்த அழகை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். ஓடி போய் ஏறினேன். ஆக்சுவலி நான் ஃப்ரெண்டில் ஏறி இருந்திருக்கணும்.
பார்வதியும் கமர்தினும் போறாங்க பின்னாடி உள்ள போக 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களே பின்னாடி போறாங்க. ஃப்ரண்ட் சீட் பக்கமே இவங்க தலை வச்சு கூட படுக்கல. இத்தனைக்கு இவங்க எல்லாம் ஏறினதுக்கு அப்புறம் தான் சபரி கடந்து அந்த ஃப்ரண்ட் டோரையே ஓபன் பண்றாப்ல. கேட்டா ஃப்ரண்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு தானே பேக்குக்கு போனேன். உள்ள போய் திரும்பி பார்த்தா பார்வதி கமர்தீன் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்னு நம்ம கிட்டே உருட்டுறாங்க. நான் உள்ள போய் ஏறி நான் உட்கார்ந்து திரும்பி இப்ப பாக்குற பாரு கமருதீன் அப்படின்னு திரும்பிடணும். அண்ட் இப்போதான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்திருக்கு. இப்போ சாண்ட்ரா சொல்லும் போது தான் நமக்கே தெரிய வருது. பயங்கர ஷாக்கிங் ஆகுதுச்சு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கார் டாஸ்க்ல 2 பேரும் எத்தி கீழே உதச்சிருப்பாங்க இல்லையா, இவங்க கூட கீழே விழுந்திருப்பாங்கல்ல. நம்ம நினைச்சோம் அவங்களுக்கு லைட்டா பேனிக் அட்டாக் வந்திருக்குன்றது மட்டும் தானே தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு. ஆனா தெரியாத சில மர்மங்கள் இருக்கு. அது என்னன்றதை அவங்களே சொல்றாங்க, கேளுங்க. பார்வதி அந்த டோரை எனக்கு அடைக்கிறாங்க. அது 2-3 வாட்டி எனக்கு இங்க படுது. அப்ப தெரியலையா? நெக்ஸ்ட் டே எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? இந்த கை ஃபுல்லா பிளட் கிளாட், இங்க ஃபுல்லா பிளட் கிளாட், இந்த இடத்துல பிளட் கிளாட், எனக்கு இங்க வந்து பிளட் கிளாட் பின்னாடி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ விஷயங்கள் எனக்கு இருந்தது. அது நான் யார்கிட்டயும் நான் வெளியில சொல்லல. விக்ரமுக்கு மட்டும் என் கையை காமிச்சு பாரு விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. 2 பேரும் எத்தி தள்ளாங்க, இல்லைன்னு சொல்லல. தப்புதான். அதுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க பிளட் காட், இங்க பிளட் காட், இங்க பிளட் காட், அதாவது உடம்புல பிளட் காட் இல்ல, பிளட் காட்ல தான் உடம்பே இருந்திருக்குன்ற அளவுக்கு சொன்னா ஏங்க எவ்வளவு தடவை தாங்க நானும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்றது. இந்த கை ஃபுல்லா பிளட் கிளாட், இங்க ஃபுல்லா பிளட் கிளாட், இந்த இடத்துல பிளட் கிளாட், எனக்கு இங்க வந்து பிளட் கிளாட். ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இந்த உடம்பால தாங்க முடியாது. ஏதோ உதிர்ந்து போன கை கால்களை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க. அதை ஒன்னா சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே பிரஜன் சொன்னாப்புல கேள்விகள்லாம் எடக்கு முடக்கா கேட்பாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம சேச்சி இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லையே. நீங்க டிராமா பண்ணீங்க கேளு, இது கேட்பாங்க. நான் தான் சொல்ல கேள்வி வந்து செம்ம காமெடியா இருக்கும். இந்த கை ஃபுல்லா பிளட் கிளாட், இங்க ஃபுல்லா பிளட் கிளாட். அஜிஜோ தெரியாம சேச்சின்னு வர சொல்லிட்டேனே. ஒரு மரியாதைக்காக சேச்சின்னு கூட சொல்ல முடியலங்க. என்ன மலையாளின்னு பிரிச்சு பாக்குறாங்க தெரியுமா, அப்படின்னு வர பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன வந்து அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் வந்து மலையாளி சேச்சி இவ அப்படி பண்றா. வெளியில ஒரு விஷயத்துல ஒரு பொண்ணை ஒருத்தங்க வந்து பிசிக்கலி அபியூஸ் பண்றாங்க. அந்த இடத்துல அவங்கள வந்து எல்லாரும் தள்ளி வச்சிடுவாங்க. அது காரமத பதுவதே 10 வருஷம் கூட தள்ளி வைக்கிறேன். 24 hours அந்த அபியூசர்ஸ் கூட யாராவது இருந்திருக்காங்களா? இருக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. ஒருத்தங்க வந்து பிசிக்கலி ஹர்ட் பண்றாங்க, அவங்க கூட 24 மணி நேரம் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸுக்குள்ள 70 கேமரா முன்னாடி ஒரு பொண்ணால இருக்க முடியுமா? அதுதான் எனக்கு பரவாயில்ல. எப்படி பிக் பாஸ்ல ஆடியன்ஸ் கூட்டு வருவாங்க இல்லையா, விஜய் சேதுபதி என்ன ஆமா தானே, ஆமா அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் அந்த ஆடியன்ஸ் கிடைக்கிறாங்க போல இருக்கு. அதாவது இவங்க கேட்குற கேள்வி ஒன்று நியாயமான கேள்வி தான். அவ்வளோ வெர்பல் அபியூஸ் பண்ணி எத்தி மிதிச்ச ஒரு இடத்துல என்னால் இருக்க முடியாது அப்படின்னா உடனே பிக் பாஸ் கிட்ட போயிட்டு, பிக் பாஸ் என்னை எத்தி உதச்சிட்டாங்க, இந்த மாதிரி அசிங்கமா திட்டாங்க, இதுக்கு மேல என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, என்னை உடனே வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை பண்ணிருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஆஸ்கார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தானே பண்ணிருந்தீங்க. என்ன எப்போ அவங்க அட்டாக் பண்ணுவாங்க? என்ன யார் அட்டாக் பண்ணாலும் திருப்பி யாரும் வர மாட்டாங்க காப்பாத்துறதுக்கு அந்த வீட்டுல. எந்த பயனும் இல்ல. டீம் வந்தாலும் எவ்வளவு லேட்டா வருவாங்கன்றது நான் பார்த்திருக்கேன். பார்வதிக்கு அடிபடுமோ நான் பார்த்திருக்கேன், எனக்கு அடிபடுமோ நான் பார்த்திருக்கேன். எப்போ அவங்க வராங்கன்றது யாருமே வரமாட்டாங்க. இப்ப தனியா நான் என்ன காப்பாத்தணும், எனக்கு இருக்கிற பயம். இதுல யாரெல்லாம் தெரியுமா பாவம்? சபரி வினோத்லாம் ரொம்ப பாவம். ஏன்னா கீழே விழுந்தாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக டிக்கெட்டு பின்னாலேயே வந்துட்டு சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சபரி கீழே இறங்கினாப்புல. வினோத்லாம் அங்கேருந்து ஓடி வந்தாப்புல. 2 பேரும் தூக்கி கொண்டு போய் அட்மிட்லாம் பண்ணானுங்க. கடைசியில் பார்த்தா என்ன நான் தாங்க காப்பாத்தி ஆகணும், எவன் வருவான் இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னா என்னத்த சொல்ல. யாருமே வரமாட்டாங்க. இப்ப தனியா நான் என்ன காப்பாத்தணும், எனக்கு இருக்கிற பயம். இத்தனைக்கு இந்த பிக் பாஸ் வீடுங்கிறது எவ்வளவு சேஃபான ஒரு வீடு தெரியுமா? 70 கேமரால வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். சின்னதா ஏதாச்சும் நடந்தா கூட டீம் உடனே உள்ள இறங்கிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனா மேடம் உள்ள போய் இருந்துட்டு வந்தவங்க அதெல்லாம் சேஃபான வீடுலாம் கிடையாதுங்க. உள்ள போய் யாருக்கு எப்ப நடந்தாலும் அவங்க வரதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும், காரியமே பண்ணிடுவாங்க பாத்துக்கோங்களே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னா எப்படி பேமெண்ட்லாம் போடுவாங்களா? எப்படி டீம் வந்தாலும் எவ்வளவு லேட்டா வருவாங்கன்றதை நான் பார்த்திருக்கேன். பார்வதிக்கு அடிப்படும் நான் பார்த்திருக்கேன். சாம்பார் அப்ப எனக்கு அண்ட் நம்ம சேச்சி இல்ல நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து திடீர்னு பார்த்தா ஆரி ஸ்டைல்ல அர்ச்சனா ஸ்டைல்ல ஒன்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு இல்லையா? அதை ஒரு கேள்வியா கேட்டுருவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு பதில ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த பதில நீங்க கேட்டீங்கன்னா ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. கேளுங்க. பிரஜன் போனதுக்கு காரணம் பிரஜன் தனியா இருந்தது அப்படின்னு என்கிட்ட சொல்லும் போது, தனியா இருந்தா வெளியில அனுப்புவாங்கல்ல, நானும் தனியா இருக்கிறேன். இது அந்த மாதிரி ஒரு உருட்டு தான். உங்களுக்கு அவ்வளோ இதுவா வெளியில போறோம்னா நீங்க சில பேர்லாம் போய் பேசல, நான் பாத்துருக்கேன், என்ன விட்டுருங்க நான் வெளியில போயிடுறேன் போது, அது மாதிரிலாம் நீங்க பேசிட்டு போயிட்டு இருக்கலாமே. 1000 வாட்டி சொல்லியாச்சு. அந்த கைடு முன்னாடி உட்காரும் போதெல்லாம் நம்ம வந்து அழுதுட்டு சொல்ற ஒரே ஒரு விஷயம், என்ன வெளியில விட்டுடுங்க, என்னால தாங்க முடியல, எனக்கு ரொம்ப பிரஷரைஸ்டா இருக்கு. எப்படி பாத்தீங்களா இல்லையா? பிரஜன் தனியா இருந்ததுனால அவர் வீட்டு விட்டு வெளியே போயிட்டாராமா. அதே மாதிரி ஃபார்முலாவை நம்மளும் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளையும் வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இவங்க தனிமையை தேடி போனாங்களாமா. எனக்கு என்ன டவுட்னா, முதல்ல பிரஜன் எப்ப தனியா இருந்தாரு, இவங்க கிட்ட இருந்து தள்ளி இருந்தாரு, அவ்வளவுதான். அந்த மனுஷன் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அவர் தனியா இருந்தாங்கிறது ஒரு உருட்டு. அதுக்கப்புறமா அவர் தனியா இருந்தாருன்றதுனால தான் வெளியே போனாரு. அதே மாதிரி நானும் தனியா இருந்தா வெளியே அனுப்பிடுவாங்கன்னு ஒரு உருட்டு ஒன்று உருட்டாங்க பாருங்க. இது புது உருட்டாலும் இருக்கு. ஆனா இது புதுசா இருக்கு. இவங்களோட பிளான் என்னன்னா, வீட்டுல இருக்கிற அம்புட்டு பேரு நமக்கு அகைன்ஸ்டா நிக்க வச்சோம்னா அம்புட்டு ஓட்டும் நமக்கு வேணும், சிம்பதி ஓட்டுலயே நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல போட்டு வருன்னு வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா தான் அது ஒர்க் அவுட் ஆகலையா அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இந்த கார் டாஸ்க் வந்ததுக்கு அப்புறமா தான் சரி ரைட்டு நமக்கு இப்பயாச்சும் சிம்பத்தி ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து பொட்டி விட்டுட்டாங்க. கடைசில எதுவும் கிடைக்காம போச்சு. இத்தனைக்கு இவங்க ஒயில் கார்டு என்ட்ரியில் தான் உள்ளே போயிருக்காங்க. ஷோவெல்லாம் பார்க்க தான் செஞ்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கில் நந்தினி போயிட்டு நான் அனுப்புங்கன்னு ஒரு 4 வாட்டி கேட்டதுக்கே சரி கிளம்புமான்னு உடனே அனுப்பி விட்டாங்க. நந்தினி, உங்கள் இடத்து பக்கத்தில் ஒரு கதவு இருக்கு, அது வழியாக நீங்கள் போகலாம். அந்த மாதிரி மேடம் கேட்டிருந்தா கண்டிப்பாக அனுப்பியிருப்பாங்க. சரி அதெல்லாம் மீறி 1000 வாட்டி கேட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. விஜய் சேதுபதி கேட்டார்ல, உங்களுக்கு ஓகேவா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் ஐம் நாட் ஓகே சார், நான் கிளம்புறேன் சார், என் புள்ள குட்டியை பார்க்குறேன் சார், கிளம்பி இருக்கலாமே, ஏன் கிளம்பல? நீங்க நிஜமாவே ஆல் ரைட்டா இல்லையா? ஓகே ஆயிட்டேன் சார். கண்டினியூ பண்ண முடியுமா உங்களால? முடியும் சார். குட் குட் சார். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. கமருதீன் வந்து காலில் விழுந்திருப்பார்ல, அப்போ இவங்க ஒரு ஆஸ்கார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் எதுக்காகன்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்காங்க. கேளுங்க. கமருதீன் காலில் விழுந்த விஷயம் நீங்க சொல்றீங்கல்ல, அதை நான் பார்க்கறது என்னோட ஏவில. அந்த இடத்துல நான் கமருதீன் விழுந்ததை நான் பார்க்கல, ஏன்னா நான் வந்து அரோரா பின்னாடி இருக்கேன். வேண்டாம் கமருதீன் கிராஸ் செக் பண்ணி பார்த்ததுல இப்போ அவங்க சொல்றது என்னமோ உண்மைதாங்க. கமருதீன் வரதை மட்டும்தான் அவங்க பார்த்துருக்காங்களே தவிர்த்து அவர் காலில் விழுந்ததை அவங்க பார்க்கல. ஏன்னா அரோராக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துருமா இல்லையா? பட் எதுக்காக கமருதீன் நம்மளை நோக்கி வர்றான் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் அவங்களுக்குள்ள வந்திருக்கணும்ல. அந்த டவுட்டையும் சேர்த்து அவங்களே கிளாரிஃபை பண்றாங்க. அது என்னன்றது கேளுங்க. ஒரு ரெட் கார்டு, ஒரு ஷோல இருந்து அவர் வெளியில போறாரு, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு நான் நினைக்கணும். என்ன அடிக்க மாட்டான்னு எனக்கு யார் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க என்ன ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்னு? என்ன ஏதோ பண்ணணும்னு தானே நான் நினைப்பாங்க. போதுண்டா. பக்கத்துல வராரு, அவர் வெளியில போற வழியில ஏதாவது பண்ணுவாரா இல்லையான்றது யார் எனக்கு உறுதி கொடுத்தீங்க? அப்ப மேடம் என்ன நினைச்சிருக்காங்க, அங்கேருந்து கமருதீன் வர்றது காலில் வாளி தூக்கி எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி வாளி எடுத்து ஏதோ மண்டியில கவுத்த போறான் போல இருக்கு, ஏதோ அடிக்க போறான் போல இருக்கு. நம்ம காலி அவன தான் நம்ம முடிஞ்சு போச்சு. என்ன அடிக்க போறா போல இருக்குடா அவர்கிட்ட சொல்றேன். என்ன பத்தி பிக் பாஸோட நம்ம சபாதி கட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்றது தெரியல. அந்த மனுஷன் போயிட்டாப்ல. அது வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மீதி எல்லாம் அவங்க ஏவில தான் பார்த்து தெரிஞ்சிருக்காங்க. கமருதீன் காலில் விழுந்த விஷயம் நீங்க சொல்றீங்கல்ல, அதை நான் பார்க்கறது என்னோட ஏவில. கமருதீன் இதுல வேற கேட்டீங்களா இல்லையா, கமருதீன் வந்து அடிக்க மாட்டான் ஹர்ட் பண்ண மாட்டான்றதுக்கு யாரு ப்ராமிஸ் பண்ணுவான்லாம் கேட்கறாங்க. பிக் பாஸ் வீட்டுல யாருமே இல்லை. இவங்க 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. அடிச்சுக்கோப்பா என்ன வேணா பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லி நேர்ந்தா விட்டுருக்காங்க. பேச்சா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? என்ன அடிக்க மாட்டான்னு எனக்கு யார் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க? 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகலாம்.
ஆனா இந்த காட்டா சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சாண்ட்ரா வந்து படுத்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பெட்ஷீட்லாம் எடுத்து போத்திக்கிட்டு அவனை போ சொல்லுங்க அந்த பூச்சாண்டியை போ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல. அதுக்கு வீட்டுக்குள்ள இருக்கும் போதே அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வினோத் கமருதீன் அப்படின்னு சொல்லி வாய் விட்டு கூப்பிட்டாரு, பேரை கேட்டு எனக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டி இருப்பாங்கல்ல. இல்ல வினோத், அந்த கார் டாஸ்க் முடிச்சு ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. நீங்க எதுக்கோ கமுருதீனை கூப்பிட்டீங்க ஞாபகம் இருக்கா? நான் டக்குன்னு எழுந்து உட்கார்ந்த ஞாபகம் இருக்கா? நான் எவ்வளவு பயத்துல இருந்தேன்னு அவருக்கு தெரியும். இப்ப அந்த இன்சிடென்ட்க்கு புது ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணிருக்காங்க. அதை கேளுங்க. கதை சொல்லியா சொல்றேன் சார். தூங்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு கனவு வந்து நான் கண்ணு முழிக்கிறேன். ஒரு சின்ன கனவு. கனவா? என்ன கனவு? எனக்கு அதே கனவு. பெட்ல இருந்து எழுந்துக்கிறேன், இறங்கி ஓடணும்னு பாக்குறேன். ஃப்ரெண்ட்ல வந்து அந்த கண்ணாடி மேல இப்படி நிக்கிறாரு. கமருதீன் கையை வச்சுட்டு நிக்கிறாரு. நான் பயந்துட்டேன். டோர் கிட்ட வரேன்னா என்னன்னு நான் நினைக்கிறேன், என்ன எதுவும் பண்ண வராருன்றது தானே நினைக்கணும். அப்ப கமருதீன் ஒரு ஃபுல் டைம் ஜாபா வீட்டுக்குள்ள எப்படியாச்சும் சாண்ட்ராவை போட்டு தள்ளிடணும் அப்படின்னே முடிவு பண்ணி சுத்தி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. அந்த மனுஷன் பாவம் இல்லையா? சாண்ட்ரா பிக் பாஸ் சீசன் 9 போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. ரொம்ப ஷார்ப்பான புலிகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். எனக்கு தெரிஞ்சு கமருதீன் இந்த வீட்டுக்குள்ள பிக் பாஸ் டைட்டில் வின் பண்றதுக்காக வரல, சாண்ட்ராவை எப்படியாச்சும் போட்டு தள்ளிடணும்டா அப்படிங்கிறதுக்காக எங்கடா வாய்ப்பு கிடைக்காதுன்னு சுத்திட்டு இருந்த ஒரு மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டோர் கிட்ட வரேன்னா என்னன்னு நான் நினைக்கிறேன், என்ன எதுவும் பண்ண வராருன்றது தானே நினைக்கணும். ஐயோ சாமி, டேய் கூட்டிட்டு போங்கடா. அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா பிக் பாஸ் வீட்டுக்குள் வைத்தே கொலை முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுப்பாங்க போலயே. மைண்ட்ல வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஃபைனல்ஸ்ல சந்திச்சிங்களா? ஐ திங்க் அங்க இருந்தீங்க இல்லையா? சோ ஆமா, நான் மீட் பண்ண அவர் வந்து என்ன ஃபேஸ் பண்ணி என் பக்கம் வரவே இல்லை. கமருதீன் வரவே இல்லை. எனக்கு அவர் மேல கோவம் இல்லைன்றது செகண்டரி கேம். ஆனா மன்னிக்க முடியாது. உங்க அக்காவை யாரை எட்டி உதச்சா நீ மன்னிப்பியா? உடனே வேட்டியை தூக்கி கட்டி நீ இறங்குவல. நிறைய போறான்டா. அப்போ உனக்கு ரத்தம் எனக்கு தக்காளி சாசா. எப்பவுமே பெண்களை இல்லை, குழந்தைங்க கூட நான் வாப்போ சொல்லவே மாட்டேன். என்னைக்குமே குழந்தைங்க கூட நான் மதிக்க வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசுனது ஓகே, நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கலாம், எனக்கு கோவம் இல்லை ஆனால் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அதோடைய பர்சனல் ஒப்பீனியன் விட்டுறலாம். ஆனால் கடைசியில் குழந்தைகள் பெண்கள் இவங்களெல்லாம் வந்து நான் வாப்போன்னு கூட பேச மாட்டேன்னு சொன்னாரு. இவர் பேசின பேச்சு என்னன்றது ஒரு லிஸ்ட் போட்டு படிச்சாங்க, படிச்சிருவோமா? பிரஜின் வியனாவை காலி பண்ணிருவேன், சுபிக்ஷாவை காலி பண்ணிருவேன். நீ படி. கடைசியில் இந்த பாலை யாருக்கு ஊத்த போறான்? இந்த கர்மாலாம் யாருக்கு போகும்? அவங்க அம்மாவுக்கா? சரி படி. அவங்க அக்காவுக்கா, தங்கச்சிக்கா? இதையெல்லாம் பேசுறவர் தான் சொல்றார். எப்பவுமே பெண்களை இல்லை, குழந்தைங்க கூட நான் வாப்போ சொல்லவே மாட்டேன். என்னைக்குமே குழந்தைங்க கூட நான் மதிக்க வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன். சாண்ட்ராக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காப்புல, ஆனா இவருக்கு யாரும் ஒழுங்கா ட்ரைனிங் கொடுக்கல போலயே. ஐ அம் வெரி சாரினே. அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் வந்து மலையாளி சேச்சி இவ அப்படி பண்றா, இவ இப்படி பண்றா, நாங்கெல்லாம் இருக்கும்போது இவ டிராஃபி தூக்கிட்டு போவா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு தேவையாடா? அவனை பத்தி தான் தெரியும்ல, ரொம்ப உண்மையை பேசுவான். தமிழ்நாட்டுல நான் வந்து ஒரு மருமகளா நான் வந்தேன். யாருமே என்ன வந்து தள்ளி நிப்பாட்டி பார்த்ததே கிடையாது. நான் அந்த வீட்டுல நான் அதை பார்த்திருக்கேன். ஏன் என்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் இவங்க பண்ணாங்க, இவ்வளோ கிரட்ஜி மேல மனசுல வச்சிருந்தாங்க. புதுசு கண்ணா புதுசுன்ற மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன்ல எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல சாண்ட்ரா ஒரு மலையாளிடா அதனால தான்டா இப்படி அப்படிங்கிற மாதிரி எவனாச்சும் பேசியிருப்பானா? எந்த ரிவ்யூவராச்சும் பேசியிருப்பானா? இல்லை எந்த ட்ரோல்லையாச்சும் வந்துச்சா? அந்த மாதிரி எதையுமே நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் சேச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர்த்து மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது. சேச்சியோட கேம் சும்மா இல்ல சொல்லிட்டேன். அவர் இதுவே ஒருத்தங்க மேனிபுலேட் பண்ண முடியும்னா நீ சேச்சியை பத்தி யோசிச்சுக்கோ. ஆனா அந்த சேச்சின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ பெரிய மேனிபுலேஷன் பண்ண முடியும்னா கண்டிப்பா நம்ம சேச்சியால தான் முடியும் போலயே, நம்ம சாண்ட்ராவால தான் முடியும் போலயே. அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் வந்து மலையாளி சேச்சி இவ அப்படி பண்றா, இவ இப்படி பண்றா. டேஞ்சரஸ் ஃபெல்லோ, கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணு. அண்ட் சாண்ட்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நடிப்பு அரைக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் ட்ரோல்ஸ்லாம் வந்து சோசியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா? அதை பற்றின கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் கிட்ட கேட்டதுக்கு பிரஜன் ஒரு பதில் சொன்னாரு, கேளுங்க. ட்ரால்ஸ் வந்ததுன்னு சொல்றது ஆடியன்ஸ் சைடில் கிடையாது, பெய்ட் ப்ரமோஷன்ஸ். நடிப்பறக்கி இவங்க பண்ணதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஆடியன்ஸ் யாருமே பேசவே கிடையாதாமா, அப்படி யாருக்குமே தோணவே இல்லையாமா.
முழுக்க முழுக்க அது ஒரு பேடு ப்ரொமோஷன், பிஆர் பண்ண வேலை மட்டுமே வா. ட்ரால்ஸ் வந்ததுன்னு சொல்றது ஆடியன்ஸ் சைடுல கிடையாது, பெய்ட் ப்ரமோஷன்ஸ். நடந்த உண்மை சொன்னா நம்பவே மாட்டாங்க. போய் இந்த பிஆர்ங்கிற ஒரு வார்த்தை கிடைச்சாலும் கிடைச்சிச்சு, எல்லாத்துக்குமா பிஆர்? நீங்க வெளியே வந்தீங்க பிஆர்னால தான், நீங்க உள்ள போனீங்க பிஆரால தான், உங்களுக்கு ஏன் ட்ரோல் வந்துச்சு அதுவும் பிஆரால தான் அப்படிங்கிற மாதிரி பிஆர்ங்கிற ஒரு வேலை வெளியே நடந்துகிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இருக்கிற கேஸ் எழுதுங்கடா, இல்லாத கேஸ் சேர்த்து அவங்க மேல எழுதுறது. பேருக்கு நேரா வாடான்னு சொன்னது யாரா? நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு சொன்னது யாரா? ஓ எல்லாமே இவர்தானா? ஆனா அதுக்கும் ஒரு 4 பேர் கை தட்டுறாங்க பாத்தீங்களா? அவங்க நினைச்சதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பெய்ட் ப்ரமோஷன்ஸ். நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அந்த கார் டாஸ்க் நடந்துடுச்சு, அந்த நைட்டு நான் வந்து கமருதீனை பார்த்து கத்துனதும் வந்துடுச்சு, பார்வதியை பார்த்து நான் ஓடுனதும் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தானே ரெட் கார்டு கொடுத்தாங்க. அது வரைக்கும் ரெட் கார்டு வேணும்னு தானே எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. என்னோட பேனிக் அட்டாக் வந்தது நடிச்சேன்றது எப்போ வந்துடுச்சு? ரெட் கார்டு வாங்கி ஒருத்தங்க வெளியில போனதுக்கு அப்புறம் தானே வந்துடுச்சு. அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லி தொலையேண்டா. எல்லாமே உல்டாவானது. இதுல அப்போ உங்களுக்கு தெரியும்ல எங்க இருந்து பிஆர் வந்ததுன்னு. அது மேடம் கேட்கிற கேள்வியில ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட பாத்தீங்கன்னா பிஆர் வேலைகள்லாம் நடக்கத்தான் செஞ்சிச்சு. அதை பத்தி நம்மளே பேசியிருந்தோம். அதுதான் ஃபேன்ஸ் மீட் வரைக்கும் கூட கூட்டு வந்துச்சு. ஆனா நம்மளுடைய கேள்வி என்னவா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க கீழே விழுந்தாங்க, பேனிக் அட்டாக் வந்துச்சு, எல்லாருமே கொந்தளிச்சு ரெட் கார்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனா அதுக்கு அப்புறமா தான் காலில் முழிச்ச உடனே பூச்சாண்டி பூச்சாண்டின்னு சொல்லி கத்துறது, பார்வதியை பார்த்த உடனே ஓடி போறது, ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றது. இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒருவேளை அந்த பேனிக் அட்டாக்கே வந்து ஆஸ்காரா தான் இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டே வர செஞ்சிச்சு. வேண்டாம் கமருதீன் ஓவர் ஆக்டிங் ரிஜெக்டட். மேடம் மட்டும் பேனிக் அட்டாக் அப்புறமா கொஞ்சம் நார்மலா பிஹேவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் ஆதரவுலாம் பயங்கரமா கிடைச்சிருக்குமா, ஓட்டு விழுந்திருக்குமான்றது தெரியல. ஆனா வாங்கின கெட்ட பேரை கொஞ்சம் அழிச்சிட்டு போயிருக்கலாமோன்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா பேனிக் அட்டாக்கே நாடகம் தானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சது வேற யாரும் கிடையாது, நீங்களே தான். ஸ்கேம்ட்ரா, இது எப்போ இந்த பேர் வந்துச்சு ஸ்கேம்ட்ரா? ஸ்கேம்ட்ரா வந்து ஆக்சுவலி நாங்க எல்லாரும் பேர் வச்சிட்டு இருந்தாங்க உள்ள. கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு. எனக்கு வந்து பாரு வச்ச பேரு வந்து ஸ்கேம்ட்ரா அப்படின்னு அப்பப்ப என்ன கூப்பிட்டுட்டு இருக்கா. அது அவ கூப்பிடுறது ரொம்ப அழகா இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமா கூப்பிடுவாங்க. ஆப்வியஸ்லி நான் உள்ள ரசிச்சிட்டு தான் இருந்தேன். அந்த பேரு பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? வெளியில பேசுறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க அந்த பேர் கேட்டா நான் வந்து கோவமாயிடுவேன். சத்தம் எனக்கு கோவமே இல்லை. ஐயோ பாருங்களே, ஸ்கேம்ட்ரான்ற பேரு மேடமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். அப்புறம் எதுக்குமா ஸ்கேம்ட்ரான்னு சொன்னதுக்கு காமருதீன் சொல்லிட்டு சண்டைக்கு போடிக்க, ரொம்ப ஜாலியா சிரிச்சிட்டு இருந்திருக்கலாமே. கோவமாயிடும் சத்தம் எனக்கு கோவமே இல்லை. இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு பக்கம் அவங்க புருஷன் என்னன்னா ஸ்கேம்ட்ரான்னு சொல்லிட்டு எவனாச்சும் சோசியல் மீடியால யூஸ் பண்ணீங்க அம்புட்டு பேரையும் பிடிச்சி ஜெயில போட்டுருவேன் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காப்புல. இவங்க என்னன்னா ஸ்கேம்ட்ராங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேருங்க, யாராச்சும் என்ன ஸ்கேம்ட்ரான்னு கூட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஸ்கேம்ட்ரா? ஆப்வியஸ்லி நான் உள்ள ரசிச்சிட்டு தான் இருந்தேன் அந்த பேரு. இனிமேலும் பக்கமே வர மாட்டேன் சாமி. நான் அந்த பேரு கேட்டதுல இருந்தே லைக் எனக்கு வந்து ஓ நல்லா இருக்கு இந்த பேர், இந்த பேர்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும், ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஐ அம் பிளானிங் டு டு தட். இது வரைக்கும் பேசுறதுலாம் கூட பரவாயில்லடா. ஆனா ஸ்கேம்ங்கிற பேர்ல ஒருத்தன் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வைக்கணும்னு யோசிச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பாருங்க. அதாவது நான் எல்லாத்தையும் ரொம்ப பாசிட்டிவா தான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உருட்டலாம். ஸ்கேம்ட்ராவை ஒருத்தன் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறதுல எந்த ஓடுற தண்ணியில எழுதுறதுனே தெரியலையே. ஓ நல்லா இருக்கு இந்த பேர், இந்த பேர்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும், ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. காய்ஸ் அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செகண்ட் நேம் நான் வந்து கேட்கிறேன். யூசுவலி எல்லா ஆர்டிஸ்டும் வந்து அந்த ஒரு பட்டத்துக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கரெக்டா? நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். இந்த மாதிரி கதையை வந்து சொல்றாங்க, எனக்கு அப்படி ஆயிட்டு இன்ட்ரோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்க. ஏதோ ஒரு டைட்டில் ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன்ல, அந்த ஒரு டைட்டில் எனக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு ஆக்டிங் குவீன் அப்படின்னு சொல்றது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். எப்படி தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காரோ அந்த மாதிரி இவங்களும் ரொம்ப பெருமையா தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கி அப்படிங்கிற பட்டத்தை ரொம்ப பெருமையோட ஏத்துக்கிறாங்களா. ஆக்டிங் குவீன் அப்படின்னு சொல்றது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆக மொத்தத்துல எதெல்லாம் வெளியே நெகட்டிவா இருந்துச்சோ, ஐயோ ஸ்கேம்ட்ராவா அந்த பேர்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன், நடிப்பு அரக்கியா, அது நீங்க கொடுக்கறது எனக்கு வரப்பிரசாதமாச்சே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிற
அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர்த்து மூஞ்சிலேயே நல்லா தெரியுது. அதெல்லாம் அவங்க பாசிட்டிவா எடுத்துக்கல அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பிரஜன் வந்து கொடுத்த ட்ரைனிங்ல ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாங்க. ஓ நல்லா இருக்கு இந்த பேர்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும், சாண்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். சமாளிச்சுட்டாராமா. ஒன்னில மாத்தி யோசி கேம் மாதிரி கேட்கிற கேள்விக்கும் சொல்ற பதிலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் இல்லாம பேசிருக்காங்க நம்ம ஸ்கேம்ட்ரா. என்னடா பொசுக்குன்னு ஸ்கேம்ட்ரான்றீங்களா? அவங்களுக்கு ஸ்கேம்ட்ரான்னு கூப்பிட்டா பிடிக்குமாம, அதுக்காக தான் நம்மளும் சொல்றோம். ஆப்வியஸ்லி நான் உள்ள ரசிச்சிட்டு தான் இருந்தேன் அந்த பேரு ஸ்கேம்ட்ரா. இனிமேல் உங்களை நான் ஸ்கேம்ட்ரா கூப்பிடுவேன். சானந்தானிக்கு வீடியோ சாண்ட்ரா அவர்கள் பேசின பேச்சை பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பில்லைக்கான டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்த்துரும். ஸோ மீண்டும் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். ஷாஃபி டாடா பை அண்ட் டேக் கேர்.